சம்போ சிவசம்போ மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு போனோமா, கும்பிடு ஓட்டோமா, சாப்பிட்டோமா, விருப்பம் வந்தால் குரூப் ஃபோட்டோ எடுத்தோமா, ஓகே. கேட்ரிங் பிடிச்சதா, வெளியே விசிட்டிங் கார்டு போட்டிருப்பாங்க, ஒன்று எடுத்து ஸ்பாய்ட்டில் வச்சோமா, ஃப்ரூட் சாலட் நல்லா இருந்ததா, அதனுடைய அவனும் ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பான், எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தால் வேலை முடிஞ்சுது. உண்மையிலேயே நம்மளுக்கு அந்த சமையல்காரர் தேவைப்பட்டால், அந்த ஃப்ரூட் சாலட் கொடுத்தவங்களுடைய சேவை நமக்கு தேவைப்பட்டால், அப்போ கல்யாணக்காரர்கிட்ட பேசினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த நம்ம பேச்சில் உண்மையான தேவை இருக்குதுன்னு அவனும் புரிஞ்சுட்டு உள்ளே சொல்லுவான். மேம்போக்காக பேசினா அவன் கல்யாண பிஸியில் இருக்கிறவன் அவனுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்பரை குறிச்சிக்கொண்டு தான் சொல்லுவான். நம்ம ஆளு பண்ணுறது மிகப்பெரிய தப்பு இது ஒன்று. அப்புறம் காரு டியூ என்ன 36 மாதமா 60 மாதமா, இது நமக்கு தேவையா? அவன் பையன், அவன் பிள்ளை, அவன் கார் வாங்கி கொடுக்குறான், ஒரு கார் வாங்கினான்னா 2 கார் வாங்கினா நம்மளுக்கு அதை பற்றி என்ன? போனோமா அருமையாக இருக்குது, சூப்பர், @% லேட்டஸ்ட், அருமைட்டு போக வேண்டியதானே. அதையும் கல்யாண மண்டபத்துலேயே நின்றுட்டு பிள்ளை பற்றவங்கிட்ட போய் கொஞ்சம் குசுகுசுன்னு கேட்குறது. அப்புறம் இது நிஜமாங்கிறதுக்காக போய் பையனை பற்றவங்கிட்ட போய் குசுகுசுன்னு கேட்குறது. 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து 2 கார் வாங்கியிருக்கலாம். அது அவங்க பிரச்சனைங்கிற நான், நம்மளுக்கு இன்னத்துக்குங்கிற நான். அது போனோமா வந்தோமான்னு இருக்க வேண்டியதானே. இருக்க மாட்டேங்கிறேன் மாப்பிள்ளை. என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு கம்முனே இருக்க மாட்டேங்கிறேன், ஓடி விசாரிக்கிறேன். அப்புறம் குழந்தை பிறந்தது பார்க்க போகிறோமா, போனோமா, பார்த்தோமா, தாய் நல்லா இருக்குதா சாமி, உடம்பு நல்லா இருக்குதா, பேரனா பேத்தியா எப்படி இருக்கிறாங்க, என்ன வெயிட் இருந்தால் பரவாயில்ல, அருமை, நீ ஓடி வாழ்க, சிவன் அருள் கிடைக்க, தீர்க்க சுமங்கலியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தீர்க்க ஆயுளோடு இது செல்வ செழிப்பாக இருக்கட்டும் வாழ்த்திட்டு வர வேண்டியது. அதுதான் நம்ம வேலை. எத்தனை மணிக்கு பிறந்தான்னு சொல்லு, நான் இப்போவே சொல்கிறேன். என்ன ராசி என்ன நட்சத்திரம் நான் சொல்கிறேன். எதுக்கு இதுன்னு கேட்குறேன். பெற்றவங்களுக்கு தெரியாத ராசி பார்க்குறதுக்கு, இல்லை அவங்களுக்கு தப்பாகவே அவங்க ராசி நட்சத்திரம் போட்டாலும் உனக்கு என்ன? நீ என்ன பெரிய அப்பாட்டக்கா, உனக்கு முதல்ல எல்லாம் தெரியுமா? ராசினா என்ன, லக்கம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? ராசி நட்சத்திரமெல்லாம் பார்த்து லக்கணமெல்லாம் பார்த்து நீ சொல்கிற அளவுக்கு நீ எனக்கு பெரிய அப்பாட்டாக்கிற. அப்படியே இருந்தாலும் நீ உங்கள் வீட்டோடு தானே வச்சுக்கணும். குழந்தை பார்க்க வரவுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை? நோண்டி எத்தனை மணிக்கு சொல்லு, எத்தனை அப்படியே சொன்னோன்னா இன்னொன்று வேணும், செல்லில் போட்டு பார்த்து சொல்ல போகிறேன். அது எதுக்குங்க? நான் பெற்றவங்களுக்கு தெரியாதா? அவங்க அப்பச்சி அமைச்சிக்கு தெரியாதா? ஐயனுக்கு ஆத்தாளுக்கும் தெரியாதா? பெற்ற அப்பனுக்கு ஆயாளுக்கு தெரியாதா? கூட வந்து சித்தப்பு பெரியப்பனுக்கெல்லாம் தெரியாதா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுமா? நாம் போனோமா, போன வேலையை பார்த்து நல்லா இருக்கிறதாயின்னு வாழ்த்திட்டு வர வேண்டியதான வேலை. இன்னும் அப்படி நான் சொல்கிறது சரிதானே. இதை செஞ்சு வளருங்கப்பா. அங்கே போய் நின்றுட்டு செல்லு எடுத்துகிட்டு ஆடுன்னு ஆடுறாப்புல. நீ இப்போ சொல்லுன்னு அது இப்போ சொல்லி அவனை அதை கண்டுபிடிச்சி சொல்லாட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? ஏயா இப்படி இருக்கிறீங்க? கூடலாம் கலந்தளவே முடியாதாட்ட இருக்கு மாப்பிள்ள. பார்ப்போம்.